ஊதிய உயர்வு ப்ளஸ் போனஸ் ப்ளஸ் அகவிலைப்படி அடுத்தடுத்து வெளியாகும் அதிரடி அறிவிப்பு. ஸ்டாலின் வேகம். தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களுக்கு என்று கடந்த சில நாட்களில் ஏகப்பட்ட முக்கியமான அசலான அறிவிப்புகளை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை கவரும் விதமாக அவர்களின் 14 கோரிக்கைகள் ஏற்று பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகள் என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு இந்த போனஸ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சார வாரியம், அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாரிய கழகம், தமிழ்நாடு வனத்துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை ஊழியர்களுக்கும் இந்த போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் போனஸ் வழங்கப்படும். அதன்படியே இந்த ஆண்டும் அரசு சார்பாக போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2.9 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மொத்தமாக இந்த போனஸ் வழங்கப்படும். உபரித்தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 8.66% வரை போனஸ் வழங்கப்படும். 20% போனஸ் வழங்க 376 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவிக்கை வெளியிட்டுள்ளார். 20% ஊதியம் மற்றும் கருணைத்தொகை போனஸாக வழங்கப்படும். நிரந்தர பணியாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 மற்றும் அதிகபட்சமாக 16,800 போனஸாக பெறுவார்கள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் விற்பனை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ஊதிய தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து முதுகலை மண்டல மேலாளர்கள் மற்றும் மாவட்ட மேலாளர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் ₹1000 எல்லா வகையான ஊழியர்களுக்கும், கூடுதல் ₹1000 ஊழியர்களின் வேலைத்திறன் அடிப்படையில் வழங்கப்படும். இதில் பாட்டில்களுக்கு ₹10 கூடுதல் விற்ற விவகாரத்தில் சிக்கிய ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பள உயர்வான ₹1000 மட்டுமே வழங்கப்படும். திறன் அடிப்படையிலான 1000 வழங்கப்படாது. அடுத்ததாக தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் 6% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கடைசியாக 14வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த 2023ஆம் ஆண்டு முடிவடைந்தது. அரசு ஊழியர்களுக்கு கட்டணமின்றி ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு குறித்து முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டை கட்டணமின்றி வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டது. கடந்த முறை அரசு சார்பாக 2% உயர்வு செய்யப்பட்டதால் நிலை 1 அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ₹360 இருக்கும். அதாவது 360 சம்பளத்தில் உயரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அரசு ஊழியருக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை 1 ₹18,000 நிர்ணயிக்கப்பட்டது. அவர்களுக்கு ₹360 அகவிலைப்படி உயர்வு இருக்கும். இந்த முறை இவர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்றும் தகவல் வருகிறது. அரசு ஊழியர்களுக்கான 1 ஆண்டு கால மகப்பேறு விடுப்பு அவர்களின் தகுதியான பருவத்திலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முன்பிருந்த விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலமானது தகுதியான பருவத்தில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாததால் ஊழியர்களின் பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.